Daily. Taste the Daily. Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். அரசு ஆட்டோமீட்டர் கட்டணத்தை நிர்ணயம் செய்யாதனால இந்த ஓலா ஊபர் போன்ற நிறுவனங்கள்லாம் இஷ்டத்துக்கு ரேட்டு போடுறாங்க. 9 ரூபா கிலோமீட்டர் 10 ரூபாய்க்கு கூட ரேட்டு போடுறாங்க. அந்த கூடுதல் கட்டணத்தை நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படிங்கிறதுனால தான் இந்த நம்ம யாத்திரை டாக்ஸி சவாரிகள் நாங்கள் எடுத்தோம் அப்படின்னாக்க கூடுதல் கட்டணத்தை கண்டிப்பாக நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை நாங்கள் அழிச்சு அதை 10% ஆட்டோ அது நானே எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்குறாங்க. அது நானே அதாவது வந்து எப்படி சொல்கிறதுனா உதாரணமாக நம்ம எங்களுக்கு வர ஃபேர் வந்துருச்சுன்னா நாங்கள் யார்கிட்ட எக்ஸ்ட்ரா போகிறதுக்கு கிலோமீட்டருக்கு 18 ரூபா அப்படின்னு கேட்குறாங்க, மினிமம் 50 ரூபா. ஸோ இது வந்து அவங்க கேட்குற ரேட்டு தான். இதை வந்து எந்த ஆப்பில் எப்படி குறைச்சி கொடுத்தாலும் அவங்க இதை தான் கேட்க போகிறாங்க. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், ஓகே இதுதான் பேஸ் ரேட்டா, இதே கான்ஃபிகர் பண்ணுறோம், பட் யூ டோன்ட் ஆஸ்க் எக்ஸ்ட்ரா டு த கஸ்டமர்ஸ். நம்ம யாத்திரை இந்த மாதிரி ஆப் இதுக்கும் ஓலா ஊபருக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? கமிஷன் அதிகம் எடுக்கிறாங்களா? அதான் உங்களுக்கு பிரச்சனையா இல்லை வேறு பிரச்சனைகள் இருக்கா? ஆமாம், பிரச்சனை. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம யாத்திரை வந்து லைஃப் டைம் கமிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம டாக்ஸினாவும் லைஃப் டைம் கமிஷன் சொல்லியிருக்காங்க. ஜீரோ கமிஷன், உங்களுக்கு ஜீரோ கமிஷன், சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான். சார் வணக்கம். நீங்கள் வந்து இந்த உரிமை குரல் ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து இங்கே வந்து ஒரு மீட்டிங் நடத்தியிருக்கீங்க. ஸோ என்ன நோக்கத்துக்காக நடத்தப்பட்டது, என்னென்ன கலந்து ஆலோசிச்சிருக்கீங்க? வணக்கம். இன்றைக்கு வந்து உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தினுடைய சென்னை மண்டல ஆட்டோ ஓட்டுநர்களின் ஒன்று கூடல் நிகழ்ச்சியை நடத்தியிருக்கோம். இந்த நிகழ்ச்சி என்பது பார்த்திங்கன்னா ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்கும், அதே போல் நாங்கள் உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம் மற்றும் அனைத்து கூட்டமைப்பு சங்கங்களும் இணைந்து இந்த பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து நாங்கள் நம்ம யாத்திரை டாக்ஸினா போன்ற நிறுவனங்களில் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம யாத்திரை டாக்ஸினா போன்ற நிறுவனங்கள் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு தேவையான சிறந்த சேவைகளை வழங்குறாங்க. அதேபோல் கமிஷன் எடுக்கிறது கிடையாது, சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எடுக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 25 ரூபா அப்படின்ற மாதிரி நம்ம யாத்திரை சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எடுக்கிறாங்க. இது எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. ஓட்டுநர்களுடைய கோரிக்கைகளை காது கொடுத்து கேட்குறாங்க. இப்போ எங்களுடைய கலந்தாய்வு கூட்டம் இருக்குது, இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. என்னென்ன ஆப்பில் இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணணும், டிரைவர்ஸோடைய ஃபெசிலிட்டி என்னெல்லாம் தேவைப்படுது, அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன இருக்குது அப்படின்றத எங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க, அதை நிறைவேற்றி கொடுக்குறாங்க. அதனால் மற்ற கார்ப்பரேட் நிறுவனங்கள், இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஓலா, ஊபர், ரேபிடோ போன்ற நிறுவனங்களை எல்லாத்தையுமே நம்ம வந்து எங்களுடைய கோரிக்கைகளை கேளுங்கன்னு தான் சொல்கிறோம். எங்களுக்கு யாருமே எதிர் கிடையாது. எங்களுடைய கோரிக்கைகள், பல்வேறு கோரிக்கைகள் இருக்குது. எங்களோட பேச்சுவார்த்தைகள் நடத்துங்க. கட்டணம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, இந்த சில ஆப் சொல்கிறீங்களா, நம்ம யாத்திரை இந்த மாதிரி ஆப் இதுக்கும் ஓலா ஊபருக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? கமிஷன் அதிகம் எடுக்கிறாங்களா? அதான் உங்களுக்கு பிரச்சனையா இல்லை வேறு பிரச்சனைகள் இருக்கா? ஆமாம், பிரச்சனை. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம யாத்திரை வந்து லைஃப் டைம் கமிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம டாக்ஸினாவும் லைஃப் டைம் கமிஷன் சொல்லியிருக்காங்க. ஜீரோ கமிஷன், உங்களுக்கு ஜீரோ கமிஷன், சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான். இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யாத்திரை எங்களுக்கு ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு அக்ரிமெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க பத்திரிகையாளர்கள் முன்பு. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திலே அது நடந்துச்சு. இது லைஃப் டைம் சொல்லிட்டாங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸினா வந்து நம்மளுடைய எம்பி சசிகாந்த் செந்தில் அவர்களுடைய முன்னிலையிலேயே ஒப்பந்தம் கையெழுத்து போட்டாங்க, லைஃப் டைம் சப்ஸ்கிரிப்ஷன்றதை சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த மற்ற நிறுவனங்கள் இது லைஃப் டைம் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றத அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க. அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் தான் எடுப்பாங்களா அல்லது கமிஷன் மாடல் எடுக்க மாட்டாங்களா? அதே போல் 3ஆம் தரப்பு கட்டணம் அப்படின்னு சொல்லி பல்வேறு கட்டணங்களை மறைமுகமாக அந்த நிறுவனங்கள்லாம் பிடிக்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்களுக்கு கிடையாது. ஆன்லைன் பேமெண்ட்டே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் நாங்கள் வாங்குவோம். நம்ம யாத்திரை டாக்ஸினால எங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும், கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு போகாது. ஆனால் மற்ற நிறுவனங்களில் கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு எங்களுக்கு வருது. அது எங்களுக்கு மிகப்பெரிய சிரமமாக இருக்குது. அதில் வெளிப்படைத்தன்மை இல்லை. ஓட்டுநர்கள்ட்ட வாங்கக்கூடிய கட்டணத்தில் அவங்க வெளிப்படைத்தன்மைகள் இல்லை. அது வந்து எங்களுக்கு மிக சிக்கலாக இருக்குது. நானே நிறைய நேரங்களில் பார்த்துருக்கேன், உரிமை குரல் ஓட்டுநர்களே வந்து இப்போ ஓலா ஊபரும் அதுலேயும் வராங்க. ஸோ அப்படி வரும்போது இப்போ அவங்களும் அந்த இதில் ஓட்டிகிட்டு இருக்காங்கல்ல, ஸோ அவங்களும் அந்த சிக்கல்களை நாங்கள் இந்த பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து இதை நாங்கள் தவிர்த்துருக்கிறோம். சரிங்களா, மற்ற நிறுவனங்களில் ஓட்டுறதை தவிர்த்துருக்கிறோம். நம்ம யாத்திரையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் டாக்ஸினால் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஓட்டுறோம். அதில் வந்து எங்களுக்கு சிறந்த சேவை கிடைக்குது. வருங்காலங்களில் அதை முழுமையாக தவிர்ப்பதற்கு முன்னேற்பாடுகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அவங்க பேச்சுவார்த்தை நடத்தணும்னு அவங்களுக்கு ஒரு டைமிங் கொடுத்துருக்குறோம். இப்போ வரைக்கும் அவங்க கூப்பிட்டு பேசலை. அவங்க இதை வந்து தவிர்த்துக்கிட்டே வராங்கன்னா ஒரு தெளிவான முடிவை, இன்னும் சிறப்பான முடிவை நாங்கள் வந்து அந்த நிறுவனங்களில் ஓட்டவே கூடாதுன்றதை எல்லாருக்குமே வெளிப்படைத்தன்மையோடு அதை எடுத்துருவோம். சில சமயங்களில் வந்து ஆப்புகளில் வந்து புக் பண்ணி போனாலுமே அந்த டிரைவர்ஸ் வந்து கேட்குறது, ஒரு 50 ரூபா சேர்த்து கொடுங்க,
அந்த ஆப்பில் காட்டுறதோட அந்த 50 ரூபா சேர்த்து கொடுங்க, 100 ரூபாய் சேர்த்து கொடுங்க சில டிரைவர்ஸ்லாம் கேட்குறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அரசு ஆட்டோமீட்டர் கட்டணத்தை நிர்ணயம் செய்யாதனால இந்த ஓலா ஊபர் போன்ற நிறுவனங்கள்லாம் இஷ்டத்துக்கு ரேட்டு போடுறாங்க. 9 ரூபா கிலோமீட்டர் 10 ரூபாய்க்கு கூட ரேட்டு போடுறாங்க. அப்போ மிக குறைந்த கட்டணத்தில் போடும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டிமாண்ட் இல்லைன்னா ரேட்டை கம்மி பண்ணுறோம் அப்படின்றாங்க. டிமாண்டுக்கும் ஆட்டோவுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலையான கட்டணத்தில் இருக்கணும், ஒரு மீட்டர் கட்டணத்தில் தான் இயங்கணும், அல்லது ஒரு குறைந்தபட்ச கட்டணத்தை நிர்ணயம் செய்து 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் எங்களுடைய கூட்டமைப்பு சங்கம் சார்பாக நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம். குறைந்தபட்சம் 50 ரூபாவும் கூடுதல் கிலோமீட்டருக்கு 18 ரூபான்றது நிர்ணயம் பண்ணியிருக்கோம். இந்த அடிப்படை கட்டணத்தை கொடுக்கணுன்றோம். இப்போ ஒரு ஊதியத்துக்கு வந்து ஒரு நீங்கள் சொல்கிறீங்களா ஒரு கட்டணம் சொல்கிறீங்கல்ல, ஆனால் இது வந்து அமல் பண்ணால் இது சரியாக கடைபிடிக்கிறாங்களா ஓட்டுநர்கள்? ஆனால் இதுலேயும் வந்து எக்ஸ்ட்ரா கேட்குறவங்களும் இருக்காங்கல்ல. இல்லை, நீங்கள் எந்த நிறுவனத்தில் வேணாலும் போங்க, இந்த குறைந்தபட்சம் கிலோமீட்டருக்கு 18 ரூபான்னு அப்படின்ற கட்டணம் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா அதில் யாருமே கூடுதலாக கேட்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா சரிங்களா, எந்த நிறுவனமாக இருக்கட்டும், அதுவும் குறிப்பாக நம்ம யாத்திரை டாக்ஸினாலும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 18 ரூபா கட்டணம் கிடைக்குது. நாங்கள் வந்து அதில் கூடுதல் கட்டணங்கள் கேட்பது கிடையாது. மற்ற நிறுவனங்களில் போகும்போது 12 ரூபா, 13 ரூபா, 9 ரூபாய்க்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டின கட்டணமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 12 ரூபா. அதை விட குறைந்த கட்டணத்துக்குலாம் ஆட்டோக்கு சவாரி போடுறாங்க அப்படின்றத நாங்கள் ஊபர் நிறுவனம் முற்றுகையிடும் போது அந்த சரகத்தினுடைய காவல் ஆய்வாளரோடு உட்காந்து பேசும்போது அவர் கேட்குறாரு, நாங்கள் கேட்கல. இப்போ 12 ரூபா கட்டணம் பத்தலன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, 9 ரூபா ரேட்டுக்கெல்லாம் போடுறீங்களே அப்படின்றத வந்து அவங்களே கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்குது. இப்போ ஸ்டாண்டுக்குள்ளேயே ஓட்டுநர்களுக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. நீ ஏன் அவளை கேட்குற, இவ்வளோ கேளு, இதுதான் கேளுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது நிச்சயமாக இருக்குது. எங்களுடைய கூட்டமைப்பில் பார்த்தீங்கன்னா 90% ஆன்லைனில் ஆட்டோ ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள் தான் சென்னையில் 90% இருக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் எங்களுக்கும் ஸ்டாண்டுகள் இருக்குது, ஆட்டோ ஓட்டுநர்கள் இருக்கிறாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 90% எல்லாருமே ஆன்லைனில் ஓட்டக்கூடியவங்க தான். ஆன்லைனில் ஓட்டக்கூடிய ஓட்டுநர்களை நாங்கள் இன்றைக்கி முழு வீச்சில் அதை சரி பண்ணியிருக்கிறோம். சில இடங்களில் ஸ்டாண்டில் மட்டும் ஓட்டக்கூடியவங்க, நீங்கள் சொன்ன மாதிரி இடங்கள் இருக்கக்கூடியவங்க கூடுதல் கட்டணம் கேட்கக்கூடிய நாட்களாக, வாய்ப்புகளாக இதை பயன்படுத்திக்கிறாங்களே தவிர, குறிப்பாக இந்த அதிகாலையில் வெளியூர்லேருந்து பேருந்துகளில் வந்து இறங்குறாங்கல்ல, ஸோ அப்போ வந்து நம்ம நிறைய ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து பேசஞ்சரை கூப்பிடுவாங்க. ஸோ அப்போ அவங்க சொல்கிற கட்டணம்லாம் உண்மையிலேயே தலை சுற்ற வைக்கிற அளவுக்கு இருக்குன்னு சொல்லி. இப்போ நீங்கள் ஆப் புக் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் சொன்ன மாதிரி ஆப்பில் புக் பண்ணுறீங்க, ஒரு 50 ரூபா 60 ரூபா கூடுதலாக கேட்குறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் அதே கட்டணத்தை கேட்டிங்கன்னா அங்கே நீங்கள் யார்ட்டையும் வேறு யாராவது ஒரு சிலர்கிட்ட கேட்டிங்கன்னா இதை எல்லாரும் பண்ணுறது கிடையாது. ஒரு சில ஆட்டோ ஓட்டுநர்கள் மட்டும்தான் பண்ணுறாங்க. எல்லாரையும் குறை சொல்ல முடியாது. ஆப்பில் வந்ததை விட அவங்க கூடுதல் கேட்டதை விட பன்மடங்கு இருக்கும். அதானே நீங்கள் சொல்ல வரீங்க, தலை சுற்றுற மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்போ இதுக்கு யார் முறைப்படுத்தணும்? அரசு முறைப்படுத்தணும். போக்குவரத்து துறை ஆணையர்கிட்ட பல முறை பேசிட்டோம். இதை நாங்கள் அரசுக்கு அனுப்பிட்டோம். 2021 உயர்நீதிமன்றம் சொன்னதுக்கப்புறம் 2022 கூட்டம் நடத்தி 3 முறை கூட்டம் நடத்தி சரிங்களா, அரசுக்கு பரிந்துரை அனுப்பியிருக்கிறாங்க. வெறும் ஆட்டோ ஓட்டுநர்கள்ட்ட மட்டும் கிடையாது, பயணிகள்கிட்டையும் கருத்துக்கள் கேட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, முடிவுகளை அரசு அனுப்பியிருக்கா. அப்போ அரசு ஆட்டோமீட்டர் கட்டணத்தை நிர்ணயம் செய்தால்தான். இப்போ நாங்கள் போக்குவரத்துறை ஆணையர்கிட்ட கேட்குறோம். போக்குவரத்துறை ஆணையரே என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதை வந்து அமைச்சர்கிட்ட தான் பேசணும், அமைச்சர் வரட்டும், நாங்கள் விரைவில் பேசி, அவங்க கொஞ்சம் வெளியூரில் பணிகளாக இருக்கார் போல் அமைச்சர், வந்தோடனே இதை பேசி ஒரு முடிவெடுப்போம், நல்ல முடிவெடுப்போம், அமைச்சர்கிட்ட எல்லாரும் உட்காந்து பேசலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதற்காக காத்துக்கிட்டு இருக்கோம். தமிழக அரசு இதெல்லாம் நடைபெறக்கூடாது அப்படின்னா விரைவில் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சா தான் இதை வந்து நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்றது கேட்குறோம். இப்போ அல்லது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம யாத்திரை இருக்கிறாங்க, டாக்ஸினா இருக்கிறாங்க, இதெல்லாம் ஓட்டுநர்கள் ஒருங்கிணைஞ்சு செயல்படுறோம். இந்த ஆப் பேஸ்டு நிறுவனங்களை அரசு ஆப் செயலியை துவங்கணும் நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். அதை முடியலைன்னா ஒரு ரெகனைஸ்டு கம்பெனிஸ் அப்படின்ற மாதிரி இந்த நிறுவனங்களை அறிவித்தா எங்களுக்கும் இந்த நிறுவனங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது, நாங்கள் இணைந்து செயல்படுறோம். அப்போ பொதுமக்களும் பயன்படுத்துவாங்க, இந்த பிரச்சனைகள்லாம் தவிர்க்க முடியும். ஆட்டோமீட்டர் கட்டணம் நிர்ணயம் செய்வதில் என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு சொல்ல மாட்டேன்றீங்க வெளிப்படைத்தன்மையோட. 3 வருஷமாக அரசுக்கு பரிந்துரை அனுப்பி அந்த ஃபைல் தூங்கிக்கிட்டு இருக்கு. அரசு இப்போது கட்டணத்தை நிர்ணயம் செஞ்சுட்டாங்கன்னா இதை வந்து ஓட்டுநர்கள் எக்ஸ்ட்ரா கேட்குறது இதெல்லாம் வந்து குறைஞ்சிரும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? 90% அந்த விஷயங்கள் நடக்காது. 10% நடக்குது அப்படின்னா கடுமையான நடவடிக்கைகளை எடுங்கள்ன்றதை நாங்களே பரிந்துரை செய்கிறோம். அப்படி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கும்போது நிச்சயமாக ஓட்டுநர்கள் அந்த 10%மும் குறைஞ்சிரும்ன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா 2013 நிர்ணயம் பண்ணும்போது அந்த கட்டணத்தை அன்றைக்கு இருந்தவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. இன்றைக்கி நீங்கள் நிர்ணயம் செய்யுங்க, அதை நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்றத பல தடவை அரசுக்கு சொல்லிட்டோம். இதை வந்து இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு ஒரு தடவை 7 வருஷத்துக்கு ஒரு தடவை கிடப்பில் போடும்போது தான் இந்த பிரச்சனை வருது. வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கமிட்டி அமைச்சு ஏற்கனவே கலந்தாலோசனை பண்ண மாதிரி கலந்தாலோசனை பண்ணி எடுத்தாங்க அப்படின்னா முடிவுகளை ஆட்டோ ஓட்டுநர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் இன்றைக்கி நாங்கள். அதை அதே போல் இந்த நள்ளிரவு கட்டணம் நைட்டு வந்து ஒரு கட்டணமாக சொல்லிக்கிறீங்களா, அதுக்கு வந்து நேர வேறுபாடுகள் வந்து
சிலர் வந்து காலைல 6 மணி வரைக்குமே அந்த கட்டணம் வந்து நீடிக்கிறாங்க. ஸோ அதுலேயும் பல்வேறு குழப்பங்கள் இருக்குது. இல்லை, நள்ளிரவு கட்டணம் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டுநர்களுடைய கோரிக்கையாக 10லேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் இருக்கணுன்றதை கேட்குறாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஜியோவில் நைட்டு 11 மணிலேருந்து காலையில் 5 மணி வரைக்கும் இருக்குது. அதை தான் இப்போ பெரும்பான்மையான ஆட்டோ ஓட்டுநர்கள் கடைபிடிக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு சில குளறுபடிகள். இந்த ஆட்டோ மீட்டர் கட்டணம் சம்பந்தமாக அரசு ஒரு தெளிவான முடிவெடுக்காதனால தான் இந்த குளறுபடிகள் நடந்துகிட்டு இருக்கு. நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே 2021 ஆட்சி மாற்றத்திற்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்தது. ஏன்னா அன்றைக்கு முதல்வர் பார்த்தீங்க அப்படின்னா காக்கி சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு வந்தார். அதே போல் இன்றைக்கு துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்டோக்கள்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா மானியம் வழங்கப்படும், இதெல்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் செய்யாத போது நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, எங்களுடைய பிரதான கோரிக்கைகள் அது இல்லை. இந்த முறை ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை மாற்றி அமைங்க. கடந்த 8 ஆண்டுகளாக பழைய அரசு, அதிமுக அரசு மாற்றி அமைக்கலனால தான் உங்களுக்கு வாக்கை மாற்றி போட்டோம். இந்த 4 வருஷம், இன்னும் 1 வருஷம் தான் உங்களுடைய ஆட்சி இருக்குது. நீங்கள் இந்த ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை மாற்றி அமைக்கலனா நிச்சயமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஆட்டோ ஓட்டுநர்கள் குடும்பங்களின் வாக்கை நீங்கள் இழப்பீங்க அப்படின்றத நாங்கள் கண்டிப்பாக சொல்லிக்கிறோம். உரிமை குரல் போன்ற சங்கங்கள் நீங்கள் வச்சுருக்கீங்க, நீங்கள் என்னென்ன நிர்ணயம் பண்ணிக்கிங்க? அதாவது ஆப்பில் ஓட்டுறது விட்டுருங்க. உதாரணத்துக்கு ஒரு வடபழனிலேருந்து ஒரு கோயம்பேடு போகிறாருன்னா குறைந்தபட்சம் கட்டணம் எவ்வளோ? ஏன்னா இதுலேயும் பல ஆப் இல்லாமல் எல்லாமே வயசானவங்க வந்து ஆப் யூஸ் பண்ண மாட்டாங்க. போராட்டோ கூப்பிட்டு அதில் போவாங்க. ஸோ அதில் நாங்கள் ஒரு கட்டணத்தை நிர்ணயம் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். இப்போ எங்களுடைய உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம் மற்றும் கூட்டமைப்பு சங்கங்கள் சேர்ந்துலாம் நாங்கள் கட்டணம் நிர்ணயம் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா, நாங்கள் ஆஃப்லைனில் போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு 60 கிலோமீட்டர் வரைக்கும் ஏற்கனவே கட்டணத்தை அறிவிச்சிருக்கோம். இதை நீங்கள் பார்க்கலாம். இதை வந்து நாங்கள் முறையாக பத்திரிகை செய்திகள் கொடுத்து பல்வேறு தமிழகத்தினுடைய முக்கிய பத்திரிகைகளில் இது செய்தியாகவே வெளிவந்திருக்கு. இந்த அட்டவணையோடு வெளியே வந்திருக்கு. அப்போ நாங்கள் இந்த அட்டவணையில் கொடுத்துருக்கக்கூடிய கட்டணம் பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு 10 கிலோமீட்டர்னா 198 ரூபா, ஒரு 15 கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 288 ரூபா. 10 கிலோமீட்டர் குறைவாக இருந்தாங்கன்னா 10 கிலோமீட்டர் கிலோமீட்டர் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். 5 கிலோமீட்டருக்கு வந்தீங்கன்னா 108 ரூபா நாங்கள் வாங்குகிறோம். இதை வந்து அடிப்படை கட்டணமாக நாங்கள் வந்து 50 ரூபாயும் கூடுதல் கிலோமீட்டருக்கு 18 ரூபாயும் போட்டு தமிழக அரசு எப்படி 2013 அட்டவணை வெளியிட்டதோ அதே போன்ற அட்டவணையை நாங்கள் தெளிவாக வெளியிட்டிருக்கோம். இந்த அட்டவணைப்படி தான் நாங்கள் மற்ற நேரங்களில் ஆப்பில் இல்லாமல் சவாரிகள் போகும்போது இந்த கட்டணங்களை நாங்கள் வசூல் செய்கிறோம். சப்போஸ் இப்போ உரிமை குரல் ஓட்டுநராக இருக்காங்க, அவங்க வந்து ஒரு கூடுதல் கட்டணமாக கேட்குறாங்கன்னா அது புகார் அளிச்சா என்ன, நீங்கள் என்ன உங்கள் சங்கத்திலேருந்து என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? சங்கத்திலிருந்து அவர்கள் மீது வந்து நாங்கள் இந்த மாதிரி புகார்கள் வரும்போது அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராய்ஞ்சு அவர்களுக்கு ஏற்கனவே அதற்காக தான் இது போன்ற கூட்டத்தை நாங்கள் மாதம் ஒரு முறை நடத்துகிறோம். ஏதோ இன்றைக்கி ஒரு கூட்டம் நடத்தலை, மாதம் ஒரு முறை நடத்தும் போது அவங்களுக்கு ரோட் சேஃப்டி அவேர்னஸ்ஸு, ஆட்டோ மீட்டர் கட்டணம் சம்பந்தமான விழிப்புணர்வு, நம்ம நிர்ணயம் செய்திருக்கக்கூடிய கட்டணம், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறோம். அவங்க இதை மீறி வாங்குறாங்க அப்படின்னா அவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். சங்கத்திலிருந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள், பல்வேறு பலன்கள் கொடுக்குறோம். அவர்களுக்கு அந்த பலன்களை நாங்கள் நிறுத்தி வைப்போம். தொடர்ந்து இந்த மாதிரியான குற்றங்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அவர்களை சங்கத்திலிருந்து நாங்கள் நீக்கக்கூடிய நடவடிக்கைகளை எடுப்போம். இல்லை, மக்கள் உங்களை எப்படி தொடர்பு கொள்ளுங்க? இந்த மாதிரி ஒரு புகார் வருது, அவங்க எப்படி உங்களை தொடர்பு கொள்ளுது? இப்போ டிரைவர்ஸு அவங்க ட்ராப் பண்ணிட்டு போயிடுவாங்க காசு வாங்கிட்டு. எப்படி உரிமை குரலில் வந்து சங்கத்தை எப்படி? கூகுளில் வந்து உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தை நீங்கள் urimaikurral.in அப்படின்னு போட்டிங்கனால வெப்சைட் வரும். அதில் ஃபீட்பேக் சென்ட் பண்ணலாம். அதில் எங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் காண்டாக்ட் பண்ணி எங்களுக்கு தகவல்களை மக்கள் சொல்லலாம். நாங்கள் அதில் அந்த விஷயங்களை கொடுத்துருக்குறோம். ஏன்னா பெரும்பாலும் இந்த கட்டண விவகாரத்தில் தான் இந்த நாளைக்கு ஆட்டோ ஓட்டுநருக்கும் மக்களுக்கும் சண்டை வரதே அதில் தான். இப்போ சில பேர் இறங்கும் போது எக்ஸ்ட்ரா கேட்பாங்க ஆரம்பத்தில் சொல்லாமல். அதே போல் சில பேர் வந்து இப்போ கூகுள் பே வந்துருச்சு, சில பேர் வந்து இறங்கும் போது சொல்கிறாங்க கூகுள் பே இல்லை, நீங்கள் கேஷாக கொடுன்ட்டு. ஸோ இந்த மாதிரியான நடைமுறை சிக்கல்கள் நிறையா. அதெல்லாம் 98% அந்த கூகுள் பே பிரச்சனைலாம் இல்லை. இன்றைக்கி எல்லார்ட்டையும் இருக்குது. யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு தான் அந்த பிரச்சனை இருக்கும். அது நெட்வொர்க் இஷ்யூனால சில நேரங்களில் நடக்கும். அதனால் ரிசீவ் பண்ண முடியாது, கொள்ள முடியாது, அந்த பிரச்சனைகள் தான் சில நேரத்தில் நடக்கும். அதை தாண்டி நீங்கள் எங்களுடைய உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தினுடைய ஆட்டோக்களில் பயணிக்கிறீங்க அல்லது எங்களுடைய கூட்டமைப்பு சங்க ஆட்டோக்களில் பயணிக்கிறீங்கன்னா அந்த சங்கத்தினுடைய லோகோ போட்டிருக்கோம். எந்தெந்த சங்கங்கள் எங்களுடைய கூட்டமைப்பு சங்கம்ன்றது பத்திரிகையில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இப்போ எங்கள் உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம்னாலே அந்த ஆட்டோவில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரில் எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்கும். வாடிக்கையாளர்கள் அந்த நம்பரை பார்த்து கூட எங்களை தொடர்பு கொள்ளலாம். அதனால தான் வெளிப்படைத்தன்மையோட எங்கள் சங்கத்தினுடைய ஸ்டிக்கர்களில் பயணிகளும் பார்க்கணுன்றனால அந்த நம்பர் கொடுத்துருக்கோம், ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம். நன்றி, மகிழ்ச்சி. உங்கள் பேர் சொல்லுங்கள், எத்தனை வருஷமாக ஆட்டோ ஓட்டுறீங்க? என் பேர் ஹரிகரன், தாம்பரம் பகுதியில் வசிக்கிறேன். நான் வந்து கிட்டத்தட்ட 1997 மோட்டார் தொழிலில் இருக்கிறேன். ஒரு 5 வருட காலமாக ஆட்டோ பயணிச்சுட்டு வந்து பெரிய வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறேன் ஒரு 5 வருட காலங்களாக. இப்போ நீண்ட காலமாக இருக்கிற பிரச்சனை மக்களுக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் அந்த கட்டண விவகாரத்தில் வந்து அடிக்கடி பிரச்சனை வருதுன்ட்டு. இப்போ அது சம்மந்தமாக இப்போ உரிமை குரல் சங்கத்து சார்பாக வந்து நீங்கள் மீட்டிங்லாம் போட்டு ஆலோசிச்சிருக்கீங்க. சொல்லுங்கண்ணே, இப்போது மக்களுக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் இந்த கட்டண விவகாரத்தில் பிரச்சனை வருது. சில ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து இப்போ ஏறுறவங்க வந்து மக்கள் மீதே வந்து சில குறைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கா? அதை பற்றி நீங்கள் பகிர்ந்துங்க. கண்டிப்பாக இதுவரையே நாங்கள் வந்து பயணிச்சுட்டு இருந்த ஓலா, ஊபர், இந்த நிறுவனங்கள், ரேபிடோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 நிமிஷம் முன்னாடி 95 ரூபா ஒரு இடத்துக்கு போட்டிருப்பான்.
அதே இடத்த ஒரு அந்த சவாரி 4 பேர் எடுக்கலை அப்படின்னாக்கா அதே 5 நிமிஷம் கழிச்சு அந்த சவாரியோட விலையை பார்த்தீங்கன்னா 180 ரூபா வரும். 95 ரூபா வந்தபோது அதே கஸ்டமர் அதை எடுத்து கொடுக்குறாங்க. அது 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 180 ரூபாய்க்கு போட்டாலும் அதையும் எடுத்து 180 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 95 ரூபாய்க்கு அந்த இடத்துக்கு போகவே முடியாது. அது எல்லாருக்குமே தெரியும், அது அவங்களுக்கும் தெரியும். அதில் ஒரு சிலவங்க நல்லவங்க அவங்களே இறங்கி 20 சேர்த்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில் ஃபோன் பண்ணி கேட்குற இருந்தது, அந்த சூழ்நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கி நாங்கள் ஓலா ஊபர் ஓட்ட மாட்டோம், ராபிடோ ஓட்ட மாட்டோம், அதை புறக்கணிச்சிட்டு நம்ம யாத்திரை டாக்ஸினா அப்படிங்கிற ஒரு 2 ஆப் மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி வரையும் அந்த வாகனத்தை அதில் தான் இயக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு நாங்கள் கேட்ட வாடகையை நம்ம யாத்திரை நிறுவனம் கரெக்டாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஒரு பக்கம் வருமானம் ப்ராப்பராக வந்துருந்தீங்க, மக்களுக்கு என்ன பலன்? ஏன்னா வந்து மக்கள் வந்து சொல்கிறதே வந்து கூடுதல் கட்டணமாக சொல்லிக்கிறாங்கன்னு தான். ஸோ மக்களுக்கு இது கரெக்டாக இப்போது இந்த ஆப்பில் நீங்கள் ஓட்டினீங்கன்னா கூடுதல் கட்டணம் கேட்க மாட்டிங்களா? ஸோ அதில் ஓட்டும் போது கேட்குறாங்க, இதில் ஓட்டும் போது கேட்கலன்ட்டு அது எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்க? மக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க அப்படின்னு கேட்குறீங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றப்பட்ட ஆட்டோமீட்டர் கட்டணத்தை இன்றைக்கி வரைக்கும் ஓலா ஊபர் அந்த 12 ரூபா ரேட்டில் தான் எங்களுக்கு போட்டு கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த 12 ரூபா ரேட்டில் இன்றைக்கி எங்களால் வண்டி ஓட்ட முடியும் அப்படின்னு மக்களாக நீங்கள் நினைக்கிறீங்களா? அது சாத்தியப்படுமா? நான் நிறைய நகரங்களுக்கு வந்து பயணிக்கிறேன். இப்போ டெல்லி போன்ற பெருநகரங்கள் வந்து அங்கே வாங்குகிற ஆட்டோ கட்டணம் நம்ம சென்னை வந்து கேட்கும்போது அதுக்கு இதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இங்கே வந்து ஒரு லொக்கேஷன் போகிறதுக்கு 150 ரூபா கேட்குறாங்கன்னா அது டெல்லியில் ஒரு 50 ரூபாய்க்கு போக முடியுது. ஸோ அதுக்கு என்ன? அதுக்கு ஒரு சின்ன வித்தியாசம். தாம்பரத்தில் கேஸ் போட்டிங்கன்னா 60 ரூபா, அதே சிட்டிக்குள்ளே போய் போட்டிங்கன்னா 63 ரூபா வைக்கிறோம். ரெண்டுமே ஒரே கேஸ் தான் போடுறோம், எல்பிஜி தான் போடுறோம். கேட்டால் எங்களுடைய ரேட் இது, எங்களுடைய ரேட் இதுன்றான். அவுட்டரில் போய் போடும்போது அவங்க ஒரு ரேட் வைக்கிறான். கேட்டால் எங்களுக்கு வர போக்குவரத்துக்கு நாங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்குது. கவர்மெண்ட் நிர்ணயம் பண்ணுற பெட்ரோல் டீசல் விலையே ஒரு பங்குக்கு ஒரு ஊருக்கு ஒரு தடவை மாறும்போது ஒரு நாட்டுக்கும் ஒரு ஸ்டேட்டுக்கும் அந்த கட்டணம் மாற்றம் ஒன்றும் பெரிய வித்தியாசமாக தெரியலையே நீங்கள் சொல்கிறது. ஸோ அதனால தான் வந்து இந்த கட்டணத்தில் வந்து வேறுபாடுகள் இருக்குது. அவங்களுடைய ஸ்டேட்டில் அவங்களுடைய பொருளாதாரம் எந்தெந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க விலைவாசி விற்கிதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கவர்மெண்ட் அவங்களுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய விலைவாசி தகுந்த மாதிரி ஆட்டோ கட்டணத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இதில் என்ன தவறு இருக்குது நாங்கள் கேட்குறதுல? தவறு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறீங்க, ஓகேண்ணா. நான் இப்போ கேட்குறது எல்லாமே இந்த கூடுதல் கட்டணம் தான். அதுக்காக மட்டும் தான் இப்போ கேட்டிருக்கேன்னா அந்த கூடுதல் கட்டணத்தை நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படிங்கிறதுனால தான் இந்த நம்ம யாத்திரை டாக்ஸினா சவாரியில் நாங்கள் எடுத்தோம் அப்படின்னாக்க கூடுதல் கட்டணத்தை கண்டிப்பாக நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை நாங்கள் அழித்து அதை இன்றைக்கி வரையும் நடைமுறையில் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கி நம்ம யாத்திரை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வெளியே தெரியுது, ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஓலா ஊபரில் அவங்க கேட்குற ரேட்டை கொடுக்குறீங்க. 200 போட்டால் 200 கொடுக்குறீங்க, 400 போட்டால் 400 கொடுக்குறீங்க. என்ன சொல்கிறீங்க? பீக் ஹவர்ஸ் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, வண்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 400 கொடுத்துட்டு போகிறீங்க. அப்போ அவன் உங்களை ஏமாத்துறது உங்களுக்கு தெரியலையா? அதே மாதிரி இப்போ இதில் வந்து உங்கள் பீக் ஹவர்ஸ் நார்மல் ஹவர்ஸ் அப்படி வேறுபாடு கிடையாது. அப்படி வேறுபாடு கிடையாது. 99% கிடையாது. 99% கிடையாது. நார்மலாக நீங்கள் புக் பண்ணும்போது என்ன ரேட்டு வருதோ அதை விட ஒரு 10 ரூபா இல்லை 15 ரூபா பீக் ஹவர்ஸ் டிராஃபிக்காக இருந்தால் மட்டும்தான் வரும். அந்த டிராஃபிக் காட்டலைன்னா அதுவும் வராது. இதே அமௌண்ட்டு தான் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டும் அப்படிங்கிறது நாங்கள் உறுதியாக சொல்லுவோம். மக்களுக்கும் ஆட்டோர்களுக்கும் பிரச்சனை. ஸோ மக்கள் எந்தெல்லாம் எதுவும் திருத்திக்கணும், மாற்றிக்கணும் நீங்கள் எதிர்பார்க்க? மக்களுக்கும் ஆட்டோக்காரனுக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. இதுதான் ரேட்டு அப்படின்ட்டு அவங்க மைண்டில் இப்போ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறதுக்கு ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. ஒன்றுமே கிடையாது. நீங்கள் கொஞ்சம் ஒரு சிட்டியை தாண்டி அவுட்டரில் போய் இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரேட்டே பேச மாட்டாங்க. இங்கேருந்து அந்த தெருக்கு போகணும், அங்கேருந்து அந்த தெருக்கு போகணும் அப்படின்னாங்க அந்த ரேட் ஃபிக்ஸட். இது 50 ரூபா, இது 40 ரூபா, இது 70 ரூபா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. யாருங்க பார்கெயின் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. வணக்கம்ண்ணா, நான் பிரகாஷ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பைக் டாக்ஸி, அதாவது ஒரு ஆட்டோ டிரைவராக நான் பேசுகிறது என்னென்னா, ஒரு பைக் டாக்ஸின்றது வந்து ஒரு ஆட்டோன்றது என் தொழில். இந்த பைக் டாக்ஸின்றது வந்து அந்த மாதிரி யாரும் வந்து தொழிலாக அதை பண்ணலை. இப்போ உங்களை மாதிரி ஒரு பார்ட் டைம் பண்ணுறவங்க அந்த மாதிரி. ஆனால் எனக்கு தொழிலை வந்து நீங்கள் என்கிட்ட திருடுனா அது எனக்கு மன வருது. என்னோடய குடும்பத்தை இதில் பாதிக்குது. என் குடும்பம் எனக்கு இதுதான் பொழப்பு. நான் ஒரு நாளைக்கு ஒரு என்னுடைய வருமானமே இதுதான், வேறு வழி இல்லை. 2 பசங்க, என் குடும்பத்தை, என் பொண்டாட்டியை, நான் வீடு வாடகை டியூ எல்லாம் கட்டினா இது தான். ஆனால் அவங்களுக்கு அப்படி அப்பா அம்மா இப்போ காலேஜ் ஃபீஸோ வேலை ஏதோ செய்கிறாங்க. அதாவது இல்லாதப்பட்டவங்க ஓட்டினா கூட மனசார ஏற்றுப்போம். அதாவது ஒருத்தங்க பைசா இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறவன், ஏன்னா ஆட்டோ வாங்க முடியாது, சரிங்களா, என்னால் ஆட்டோ வாங்க முடியாது. எங்கள் அம்மா ஒரு வண்டி எங்கள் செகண்ட் ஃபுல் டைமும் ஓட்டலாம், ஆமாம், ஃபுல் டைமில் ஓட்டிட்டு கஷ்டப்படுறவங்க ஓட்டினா தப்பு இல்லை, மனசார ஏற்றுப்பேன். ஏன்னா அவனும் ஒரு குடும்பத்துக்கு வழி நடத்துகிறவன். அதை விட்டுட்டு இந்த வேலைக்கு போகிறவங்க, காலையில் வேலைக்கு போகிறவங்க போய் பிக்கப் பண்ணி விட்டு அவங்க எப்படி பார்த்தாலும் ஒரு 40,000 50,000 சம்பளம் வாங்குவாங்க. அவங்க கூட்டின்னு வர்றது, அவங்க கூட்டு வந்து விட்டு அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சக தொழிலாக எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக தான் இருக்குது. அதே மாதிரி எங்களுக்கு எவ்வளோ செலவு தெரியுமா? வண்டிக்கு இன்றைக்கி நான் வண்டி இப்போ ஷெட்டுக்கு எடுத்துகிட்டு போனேன்னா என் வண்டிக்கு 3,000 ரூபா செலவு இருக்குது. 4 நாளாக ஓட்டி எனக்கு காசு இல்லை, வேறு வழி இல்லை. ஆனால் மக்கள் எதிர்பார்க்குறது என்ன? உங்களுக்கு ஒரு செலவு இருக்குது, நீங்கள் உங்கள் குடும்பம் இருக்குன்னு நிறைய விஷயம் சொல்கிறீங்க. ஒரு சாமானிய மக்கள் என்ன எதிர்பார்ப்பான்? கோயம்பேட்டிலேருந்து வடபழனி போகணும், அவங்களுக்கு எனக்கு வந்து ஒரு இவ்வளோ கட்டணத்தில் இருந்தால் நான் ஈஸியாக கேட்டோன்னே அவங்க அக்செப்ட் பண்ணி ஏறி போகிற ஒரு கட்டணமாக இருந்தால் ஏற்றுக்குவாங்க.
ஆனால் அது ஒரு லிமிட்டுக்கு மேலே போகும்போது, அதுவும் ஒரு கால டைம்னு வச்சுக்குவாங்களேன், ஒரு 100 ரூபாயில போகிற இடத்துக்கு 200 ஒரு ஓட்டுநர் கேட்கும்போது அவங்க மனநிலை என்னவா இருக்கும்? அதுதான் சொன்னேன், எல்லாரையும் நம்ம அதாவது நான் வந்து கஷ்டப்பட்டே தான் பேசுவேன். நானும் ஓட்டுநர் தான். இப்போ நான் மற்றவங்க மாதிரி எக்ஸ்ட்ரா கேட்டு ஓட்டுற ஆள் கிடையாது நான். எனக்கு அதே மாதிரி கஸ்டமருங்களும் சரி, இந்த பைக் டேக்ஸ் ரீசன் பண்ணாங்க, அண்ணா நீ 100 ரூபாய் கேட்குற, எனக்கு 50 ரூபா இருந்தால் போதுண்ணா. அதை நான் சொல்லுவேன், அப்பா எங்களுக்கு 25 கிலோமீட்டர் 100 ரூபாய்க்கு கேஸ் பெட்ரோலை போட்டால் 25 கிலோமீட்டர். அவங்க 60 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு போட்டாங்கன்னா 70 கிலோமீட்டர். எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருது, இதுவே வருது. இப்போ நான் வந்து உன்னை ஒரு சேஃப்டியாக நான் கூப்பிட்டு போகிறேன், என்னை நம்பி நீ வர. இப்போ நம்ம அழகாக கூப்பிட்டு போகிறேன், என் வண்டியில் உனக்கு எதிராக ஒன்று ஆச்சுன்னா உடனே உனக்கு என்ன பண்ணணுமோ நாங்கள் பண்ணுவோம், அந்த கம்பெனிக்காரன் பண்ணுவோம். ரேபிட்டோக்காரர் எந்த ஒரு பர்மிஷனும் கிடையாது. ரேபிட்டோ பைக் டேக்ஸில் போகிறவங்களுக்கு எந்த ஒரு சேஃப்டி கிடையாது. அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் வந்து இது வாங்கிட்டோம், கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டோம், அங்கே பண்ணுறோம் இதை பண்ணுறது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அது பண்ணிட்டு ஒரு இதுவாக தான் செய்கிறாங்க. அது பிளாக் இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் அதை செஞ்சுட்டு இருந்தாங்க. சொல்கிறீங்க எல்லா ஆட்டோ ஓட்டுநர்களும் அப்படி இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, ஆனால் மற்ற மக்கள்கிட்ட பேசும்போதோ இல்லை வந்து எனக்கு ஏற்பட்ட அனுபவத்திலையோ நிறைய பேர்ட்ட பேசும்போது ஒரு சில ஆட்டோ ஓட்டுநர்கள்லாம் இந்த மாதிரி ஒழுங்காக இருக்கீங்க, ஒரு 90% அது நானே ஒத்துப்பேன். ஒரு 10% ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒழுங்காக அது நானே ஒத்துப்பேன். எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்குறாங்க. அது நானே அதாவது வந்து எப்படி சொல்கிறதுன்னா, உதாரணமாக நம்ம எங்களுக்கு வர ஃபேர் வந்துருச்சுன்னா நாங்கள் யார்கிட்ட எக்ஸ்ட்ரா போகிறதுக்கு இன்றைக்கி நம்ம யாத்திரைக்கு பண்ணுறாங்க, என்னுடைய அமௌண்ட் எனக்கு வந்துடுது. இப்போ நான் நேற்று ஒரு நம்ம யாத்திரையில் ஓட்டுறது பார்த்தீங்கன்னா 56 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கிறேன். மதியானம் வரைக்கும் தான் ஓட்டினேன். 56 கிலோமீட்டர் ஓட்ட என்னுடைய வருமானம் வந்துடுச்சு. எனக்கு 1000 ரூபாய் வந்துடுச்சு. எனக்கு காலைல 11 மணிக்கெலாம் நம்ம யாத்திரை. மற்ற ஆப்பில் அந்த மாதிரி கொடுக்காம அப்புறம் நம்ம கேட்டு தான் ஆகணும். இன்றைக்கி காலைல ஒரு புக்கிங் ஒன்று வருது, ஊப்பரில் வருது, பேர் சொல்கிற தப்பாக நினச்சிக்காதீங்க. ஊப்பரில் ஒரு ரேட்டு வருது, 42 கிலோமீட்டருக்கு 362 ரூபா போடுறான். நான் கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணால் எனக்கும் கஸ்டமரோட போயிடும், எனக்கும் கஸ்டமரோட உனக்கு எனக்கு மட்டும் போயிடும். ஆனால் நான் என்ன பண்ணேன், ஊப்பரில் மெசேஜ் போடுறேன், என்னுடைய இந்த ரேட்டுக்கு 42 கிலோமீட்டருக்கு நம்ம யாத்திரை கொடுக்குற ரேட்டோ நாங்கள் ஒரு ஆட்டோ டிரைவரை ஓட்டுனா நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு 50-18. அந்த ரேட்டுக்கு பார்த்தா 762 ரூபா. ஆனால் சில டைம் அந்த ஆப் புக் பண்ணி ஆட்டோ வந்ததுக்கப்புறம் எவ்வளோ காட்டுது, நீங்கள் அதை கேன்சல் பண்ணி விட்ருங்க, நீங்கள் அந்த காசு அதாவது அப்படியே ஓட்டுறாங்கல்ல. இப்போ நிறைய விஷயம் நடக்குது. சில பேர் பண்ணுற தப்புனால பலரும் கெட்ட பேர், அதில் மாற்று கருத்து சொல்ல முடியாது. ஏன்னா வந்து சிலர் பண்ணுறதுனால தான் எல்லாருக்குமே நிறைய பேர் இதோ கிளம்பாக்கத்தில் பார்த்துருப்பீங்க, யாரோ ஒருத்தர் பண்ணது எல்லா டிரைவரும் உள்ளே வரக்கூடாதுன்றாங்க. அந்த மாதிரி சிலர் பண்ணுறதுக்கோசம் தான். இப்போ இதே மாதிரி கஸ்டமரும் புரிஞ்சிக்கணும். 2018-12 போட்ட ரேட்டு இன்னி வரைக்கும் அவங்க ஓட்டுறாங்கன்ற போது அவங்களும் கொஞ்சம் நிறைய கஸ்டமர் புரிஞ்சுக்கிறாங்க, சொன்னோம், எடுத்து சொல்லணும். அதாவது சொல்கிற விதத்தில் நம்ம இப்போ நம்ம ஒரு நம்ம யாத்திரையில் போகிறோம், அட்ரஸ் பிக்கப் எடுத்தோமா உடனே அங்கே போகிறோமா, பேச்சே கிடையாது. உனக்கு எனக்கு நீ யார் நான் யாரோ, என் பேர் நீ என்னோட கஸ்டமர், அவ்வளோ தான். அப்படி இருக்கும்போது மற்ற ஆட்டோவில் போகும்போது நான் ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதாக இருக்கும், கண்டிப்பாக கேட்க வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ பில்லு வந்தது, எனக்கு இவ்வளோ அமௌண்ட் சேர்த்து கொடுங்க. அப்போ எனக்கு வர வேண்டிய வருமானம் நான் ஏன் கேட்க போகிறேன்? இப்போ பைக் டாக்ஸிக்கு வந்து கம்மியாக போகிறீங்கன்னா எங்கள் வாழ்வாதாரத்தை அழிச்சு தான் அதில் போகிறீங்க. அப்போ நாளைக்கு அவங்களும் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ நிறைய டூ வீலர் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, எனக்கு நிறைய பேர் டிமாண்ட் பண்ணுறாங்க. நான் அவ்வளோலாம் வரமா, நீங்களும் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, நிறைய நாங்களும் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அவங்களும் பண்ணுவாங்க. இது வந்து வழிமுறை வரும். இது எங்களுக்கு உண்டான அமௌண்ட் வந்துச்சுன்னா நாங்கள் கேட்க போகிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச டிரைவர் உட்பட நான் சொல்கிறேன், எனக்குன்னு ஒரு டீம் இருக்குது, நாங்கள் வச்சு கரெக்டாக பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் எங்களுக்குலாம் அந்த இது பிரச்சனை, ரேட்டு பிரச்சனை இல்லை. இது இன்ஸ்டண்ட்டாக வாங்க, என்னுடைய வண்டி, என் உழைப்பு, நான் ஓட்டுறேன், என்னை நம்பி வர ஆப்ரேட்டர் கம்பெனி வரல. ஒரு ஆப்லேருந்து நீங்கள் 160 ரூபாய்க்கு ஒரு ஆப்பில் புக் ஆகுது. என்னுடைய விஷயம் இது. ஒரு ஆப்பில் 160 ரூபா புக் ஆகுது ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு 14 கிலோமீட்டருக்கு. நான் என்ன சொல்கிறேன், ரேட்டு கம்மி, எனக்கு ஒரு 30 ரூபா சேர்த்து 190 ரூபா கொடுங்க. வேண்டாம், கேன்சல். ஓகே, திருப்பி இன்னொரு ஆப்பில் அதே டியூட்டி வருது, எனக்கு அதே டியூட்டி இன்னொரு ஆப்பில் எனக்கு வருது, அதையே நான் தான் எடுக்கிறேன். அதை எடுத்துகிட்டு திருப்பி இப்போ எவ்வளோமா பில் எவ்வளோமா வருது, 190 அண்ணா, 30 ரூபீஸ் சேர்த்து தெரியாமா, வாங்கண்ணா, அவ்வளோதான். எடுத்து போய் இறக்கி விட்டு அவன் நிற்க வச்சு பேசுகிறேன். திருப்பி அவங்க இறக்கி போடாங்களே, அம்மா நான் விட்டு ஃபஸ்ட் எடுத்தவன் நான் தான், 30 ரூபா கேட்டேன், 160 190 முடிஞ்சிச்சு. இப்போ இன்னொரு ஆப்பில் அதே அமௌண்ட் வந்துக்குது. ஆப்பை நம்பி 30 ரூபா எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுக்கணும். ஏன் எங்களை நம்ப மாட்டீங்க? கஸ்டமர் தான் நான் திருந்துறோம். ஆனால் கஸ்டமருக்கு எது கம்மியான காசு அதை தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சில சமயங்கள் நடக்குது. அவங்க ஏற்றுக்கணும்ல. அதாவது வந்து என்னடா இது, அவங்களும் குடும்பம் இருக்குது. நான் அதுதான் நான் தலைப்பா எல்லா கஷ்டமும் நான் சொல்லுவேன். எங்களுக்கும் குடும்பம் இருக்கா, நாங்கள் அன்னாடம் கிடையாதுக்கா. வண்டி டியூ ஓட்டணும், நான் வண்டி நான் சாப்பிட்ணும்,
இப்போ என்னோடய வருமானம் ஒரு நாள் நான் 2000 ரூபாய் வண்டி ஓட்டினேன்னா என்னோடய சாப்பாடு செலவு ஒரு 100 ரூபா போயிடும், வண்டிக்கு பெட்ரோலுக்கு 400 ரூபா போயிடும், இப்போ நம்ம டீ சாப்பிட்றோம் அது ஒரு 50 ரூபா போயிடும். இதெல்லாம் போச்சு என் வீட்டுக்கு நான் எடுத்துன்னு போனோம், மாதம் 10,500 டியூவை கட்டணும், வீடு வாடகை கட்டணும், இவ்வளோத்தையும் என் பசங்க 2 பேர் படிக்கிறானுங்க. பட் நார்மல் டைமுக்கு அந்த பீக் ஹவரில் வந்து ரொம்ப அதிகமாக டிமாண்ட் பண்ணுறாங்கல்ல. ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருந்தால் 100 ரூபா சார்ஜ் ஆகிற இடத்துக்கு அந்த பீக் ஹவரில் அப்படியே 200 கேட்குறது வந்து ஒரு பெரிய இஷ்யூ. கரெக்ட், அது சர்ஜ் அதெல்லாம் போடுறாங்கல்ல. இப்போது நம்ம வச்சுருக்க ரேட்டு இப்போ அவங்க கேட்குற அதே ரேட்டு தான். இப்போது கிலோமீட்டருக்கு 18 ரூபா அப்படின்னு கேட்குறாங்க, மினிமம் 50 ரூபா. ஸோ இது வந்து அவங்க கேட்குற ரேட்டு தான். இதை வந்து எந்த ஆப்பில் எப்படி குறைச்சி கொடுத்தாலும் அவங்க இதை தான் கேட்க போகிறாங்க. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், ஓகே இதுதான் பேஸ் ரேட்டா, இதே கான்ஃபிகர் பண்ணுறோம், பட் யூ டோன்ட் ஆஸ்க் எக்ஸ்ட்ரா டு த கஸ்டமர்ஸ். பெஸ்ட்டு சர்வீஸ் கொடுங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, கஸ்டமர் சர்வீஸை எப்படி பெட்டராக பண்ணுறதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த சர்ஜ் 200 ருபீஸ் 300 ருபீஸ் எக்ஸ்ட்ரா அதெல்லாமே வந்து ஏர்லி மார்னிங் கரெக்ட் வெளியூர்லேருந்து வராங்க, கிளாம்பாக்கத்துலேருந்து வரவங்க, கோயம்பேட்டிலேருந்து போகிறவங்களுக்குலாம் வந்து அதுவுமே வந்து ஒரு அதிகமான அமௌண்ட், அங்கேயும் ஒரு பெரிய புகார் இருக்குல்ல மக்கள்கிட்ட இருந்து. ஸோ அது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுறதானே. கண்டிப்பாக அதுதான் நம்ம முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். அது கஸ்டமரோட ஹெல்ப் பண்ணணும். விச் மீன் நம்ம இப்போ ரேட்டு கரெக்ட் பண்ணியிருக்கோம். டிரைவர் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிரைவர்ஸ் பிளட்ஜ் எடுத்திருக்காங்கல்ல, எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டேன்னு, அவங்களுக்குலாம் வந்து எக்ஸ்ட்ரா கேட்காத டிரைவர் ரேட்டிங்ஸ்லாம் வந்து போட்டிருக்கோம். நம்ம வெப்சைட்லேயும் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக காமிக்கிறோம் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் த டிரைவர்ஸ் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம் ட்ரெண்டு எவ்வளோ தூரம் அது வந்து குறைஞ்சிட்டு வருது, என்ன மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. அது நீங்களும் இட்ஸ் அ ஜாயிண்ட் திங். ஸோ கஸ்டமர் நாங்கள் வந்து பெஸ்ட்டு டெக் கொடுத்து டிரைவர் எனேபிள் பண்ணுறோம். நீங்களும் ஆஸ் அ கஸ்டமர் நீங்கள் இதை சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் இந்த இனிஷியேட்டிவை அவங்களும் வந்து திருந்தறதுக்கு, இந்த சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். இந்த சென்ட்ரலில் எல்லா ஸ்டேஷனும் சொல்கிறீங்களே. ஸோ இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி இப்போது பேட்ச் வரும், ஆப்பில் நீங்கள் புக் பண்ணும் போதே எக்ஸ்ட்ரா கேட்குற டிரைவர் பேட்ச் வரும். ஸோ அவங்களாம் வந்து 5 ஸ்டார் ரேட்டடு 4.5 மேலே எக்ஸ்ட்ரா கேட்காத பேட்ச்சு இவங்களாம் இதில் ஆப்பில் வரப்போகிறாங்க. ஸோ அதுக்கு நீங்களும் என்கரேஜ் புக் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் தேல் ஆல்சோ பி மோட்டிவேட்டட் டு கண்டினியூ த சேம் திங். ஆர்எல்ஸ் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பிகாஸ் தெர் இஸ் அ மிடில் மேன் லேயர் ஹூஸ் கண்ட்ரோலிங் த போத் த சைட்ஸில். ஸோ வி ஆர் ட்ரைங் டு பீயிங் அன் enabler டு டிரைவர் எனேபிள் பண்ணி எப்படி பெட்டர் சர்வீஸ் கொடுக்கறதுன்றது தான் எங்களோட அப்ரோச்சு. அதுக்கு கஸ்டமரும் சப்போர்ட் பண்ணணும், டிரைவர்ஸ் அஃப்கோர்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க, கஸ்டமரும் ட்ரை பண்ணணும். அப்போ தான் வந்து இது ரீச் ஆகும். Taste Daily. Taste the Daily. Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.